தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி போதையை ஒழிக்கணும்னு பேசினாரு. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 500 மதுக்கடைகளை கோவில் பக்கம் பள்ளிக்கூடம் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற 500 மதுக்கடைகளை மூடினாரு. அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தோம். இந்த காணொலி கொஞ்சம் பாருங்களேன். சாமி தரிசனம் பார்க்கறதுக்காக கோவில்ல கொண்ட கூட்டம் இல்லை. டாஸ்மாக் ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால திறந்து இருக்கிற 11 to 11 பார்ல கூடின கூட்டம் தான் இது. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்க 500 கடையை மூடுங்க, 1000 கடையை மூடுங்க, எத்தனை கடையை மூடினாலும் நாங்க பக்கத்தில் இருக்கிற கடையில போய் குடிக்க தான் செய்யும் அப்படின்னு மக்களுடைய மனநிலை இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இதுல என்ன போதை ஒழிப்போம்னு பேசிட்டு இருக்கிறீங்க. 500 கடையை மூணுனா போதை எப்படி ஒழியுங்கிறது இதுல இருந்து நமக்கு தெளிவா தெரியுது. அப்போ திமுகவும் 500 கடையை மூணுனா ஆட்சிக்கு வந்ததும், அதிமுகவும் 500 கடையை மூணுனா இன்னைக்கு தாவேக்காவும் 500 கடையை மூடி இருக்கான். அப்போ இதுல தாவேக்காவிற்கும் இந்த மற்ற கட்சிகளுக்கும் வேறுபாடு இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இந்த தாவேக்காவுடைய அமைச்சர் என்ன பண்றாப்புலன்னா, போயிட்டு மதுக்கடைகள்ல போயிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி ஊழல் செய்யறாங்க, அந்த ஊழலை தடுக்கிறேன்னு போய் பேசிட்டு இவங்கன்னா எப்படி இந்த நாட்டில் மது ஒழிப்பை மதுவை ஒழிப்பாங்க. மதுவை ஒழிக்கணும்னா அதுக்கு ஒரு மாற்று திட்டம் வேணும். இங்க நடக்கிற ஒவ்வொரு அநீதிகளும் இந்த மதுவால தான் உருவாகிட்டு இருக்குது. சிந்திச்சு பாருங்க, ஒரு மது அருந்திட்டு போய் ஒரு விபத்து நடந்துருது, அதுக்கு காரணம் என்ன? இந்த மது தான். ஒரு பெண்ணை கற்பழிச்சிடறான், காரணம் என்ன? முழு போதையில மது அருந்திட்டு போய் தான் அதை செய்யறான். ஒரு சண்டை, ஒரு கொலை, இங்க நடக்கிற அநீதிகள் அதிகமா மது போதையினால தான் நடக்குது. அப்போ இதை ஒழிக்கணும்னா ஒரு தலைவன்கிறவன் ஒரு மாற்று திட்டத்தை வச்சிருக்கணும். சும்மா 500 கடையை மூணுனா மதுவை ஒழிச்சேன், போதையை ஒழிச்சேன்னு ஃபயர் விட்டுட்டு ரீல்ஸ் போட்டுருக்க கூடாது. அப்படிங்கும் போது ஒரு மாற்று திட்டத்தை இந்த நிலத்தில் ஒரு கட்சி வச்சிருக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான். மது ஒழிப்பு பற்றி உண்மையாக பேசுறது இந்த நிலத்தில்னா அண்ணன் சீமான் தான். இது மற்றவங்களுக்குன்னா இது வருமானம் தான். சீமான் என்ன சொல்றாரு? மதுக்கடைகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு கேரளால எப்படி கல் இறக்குறதுக்கு அனுமதி கொடுத்து கல் இறக்கி அதுல விவசாயிகளும் பயன்படுறாங்க. அந்த கல்லை குடிச்சு யாரும் இது வரைக்கும் செத்தது கிடையாது. ஒரு லிட்டர் கல்லுக்கு மேல குடிக்க முடியாது. அப்படிங்கும் போது இயற்கையா கிடைக்கிற ஒரு பானத்தை இங்க தடை செஞ்சு வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. அந்த கல் இறக்குறதுக்கான அனுமதியை வாங்கி நான் மதுவை தடை செஞ்சுட்டு கல்லு கடைகளை திறப்பேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, இதுல பனைமரத்துல ஏறி சீமான் போராட்டம் பண்ணார். மக்களுக்காக அந்த இடத்துல பணம் விவசாயிகளுக்காக அந்த களத்துல நின்று போராட்டம் பண்ணார். இந்த நாட்டுல ஒரே ஒரு கட்சி தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான் மது ஒழிப்புக்கான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். வேற யாரும் வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ தலைவர்னா என்ன? ஊத்துங்க ஊத்துங்க ஊத்துங்கன்னா மனசனி கொஞ்சம்